ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏலகிரியில் இருக்கிற கோல்டன் பேலஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஏலகிரி போயிருந்தப்போ இந்த ஒரு ஏஆர் தங்கக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பேலஸ் மாதிரி இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு கோல்டன் பேலஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லைஃப்பில் ஒரு டைம் பேலஸில் ஸ்டே பண்ணணும், பேலஸில் ஸ்டே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஆர் தங்கக்கோட்டையில் ஒரு வாட்டி ஸ்டே பண்ணி பாருங்கள். தங்கக்கோட்டை அப்படிங்கிற பேருக்கு ஏற்றா போல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்லேயே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான ஏரியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ரிசப்ஷனே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரூம்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுற ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே. நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா கம்மியான ப்ரைஸில் ரூம்ஸ் புக் பண்ணிக்க முடியும். வீக்கெண்ட்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுறது போல் இருக்கும். இங்கே பேலஸ் அவென்யூ, ஜூனியர் சூட், டீலக்ஸ் சூட், நந்தவனம், அந்தப்புரம் இது போல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஜூனியர் சூட் ரூம். ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நாங்கள் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். அதுலேயும் நைட்டு தான் நாங்கள் ரீச் ஆகியிருந்தோம். ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. பட் நாங்கள் கிளம்புறது வீக்கெண்டாக இருந்தது. அப்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அவ்வளோ பீப்புள் வந்திருந்தது பார்க்க முடிஞ்சது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வீக் டேஸில் போயிருந்ததுனால அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது இல்லையா, ஸோ தட் அந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் இது போல தான் இருந்தது. ஆனால் இங்கே ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ஏஆர் தங்கக்கோட்டையில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ஏலகிரி வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏஆர் தங்கக்கோட்டையை விசிட் பண்ணலாம். ஸ்டே பண்ணாமல் ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு போகலாம். அதுக்காக 350 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டால், ஏஆர் தங்கக்கோட்டை வர்றீங்கன்னா ஒன் டே ஸ்டே பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பெர் பர்சனுக்கு 350 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து பார்க்குறத விட 4000 ருபீஸ் கொடுத்து ஒரு ரூம் புக் பண்ணுறது பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்டே பண்ணியிருந்தால் மட்டும்தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் அக்சஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஒன் டே ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. உங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த ஏஆர் தங்கக்கோட்டையில் என்னென்னா, அவ்வளோ ஈஸியாக ரோட் சைட்லலாம் இந்த ஏஆர் தங்கக்கோட்டை இல்லை. ரொம்பவே அவுட்டரில் தான் இருக்குது. அந்த ரோட்ஸும் ரொம்ப ப்ராப்பராக இல்லை. அதை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அது ஒன்று மட்டும்தான் இந்த ரிசார்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இங்கே வந்துட்டிங்கன்னா அவ்வளோ வர்த் அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணும். நம்ம ரூம்ஸில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இது போல் ஒரு ஏரியா இருக்குது. பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு பேலஸில் இருக்கும் இல்லையா, ஒரு பேலஸ் எப்படி இருக்கும் அது போல் தான் இங்கே இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. இப்போ தான் இவ்வளோ பீப்புள் வந்திருக்கிறாங்க ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஏரியா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஏரியாஸ் இங்கே இருக்குது இன்னும் நம்ம பார்க்குறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர் தங்கக்கோட்டையோட ரெஸ்டாரண்ட். இங்கே அவ்வளோ யூனிக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் இருக்கிறது மாதிரியே விசிறி, மோட்டார் விசிறி இங்கே வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. தரமாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஃபுட்டு பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டம் தான் மார்னிங். ஆஃப்டர்நூன் நைட்டு பொறுத்த வரைக்கும் பஃபே சிஸ்டமும் இருக்குது. இல்லை நீங்கள் தனியாக ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் பேலஸோட அவுட்டர் வியூ. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது போல ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயே ஒரு மேன்மேட் லேக் மாரி பண்ணியிருக்கிறாங்க. அதில போட்டிங் எல்லாம் போலாம் நாம. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இங்க ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவ்ளோ சூப்பர்பா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அவ்ளோ யூனிக்கா இருக்கு. பேருக்கு ஏத்தது போல தான் இது கோல்டன் பேலஸாவே தான் இருக்கு. நீங்க இங்க ஸ்டே பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த போட்டிங்கா இருக்கட்டும், இந்த ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போறீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா, மேன்மேட் வாட்டர்ஃபால் மாரி ஒரு ஏரியா இருக்கு. இங்கேயுமே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. வேணுங்கிறவங்க குளிச்சுக்கலாம். அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வின்டேஜ் கார் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இங்க கொஞ்சம் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நந்தவனம் ரூம்ஸ் எல்லாம் வெளியில இருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்விங் எல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட ரொம்பவே பெருசா இருக்கு. பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. வாட்டர் ஃபவுண்டைன் கூட இங்கே வச்சிருக்கிறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியாவிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தர்பார் தெரியும். இங்கே ஒரு ஆடிட்டோரியம் போல், இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்தப்போ கூட ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு இருந்தது. இன்கேஸ் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாலும் அவங்களுக்கும் தனியாக ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நாம் வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரஹாரம் மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. டெம்பிள் சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்கிற ரூம்ஸுக்கெல்லாம் பர்சன்ஸோட நேம் தான் வச்சுருக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஏரியா. ஒரே ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்டில் கூட ஒரு கோயில் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் திங்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. ஆன்டிக் பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை திங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அந்த மியூசியத்தில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த அக்ரகாரமில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஓல்டன் டேஸில் எப்படி இருக்குமோ அது போல தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது.
இங்கே ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டால் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான் செல் பண்ணிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கிட்ஸுக்கான டாய்ஸ் எல்லாம் செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கர்நாடகாவில் சன்னப்பட்னா அப்படிங்கிற ஒரு இடம் ரொம்பவே ஃபேமஸ் இந்த உட்டன் கிராஃப்ட்ஸுக்கெல்லாம். அங்கேருந்து தான் கொண்டு வந்ததாக சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹனிமூன் கப்பிள்ஸுக்கானது. இந்த ரூம்ஸுக்குள்ளால தான் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே குட்டியாக ஒரு ஃபுட் கோர்ட்டு கூட இருக்குது. இங்கே காஃபி, டீ, ஐஸ்கிரீம், ஜூஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். இங்கே உட்காந்து ரிலாக்ஸ்டாக டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏற்றது மாதிரியான கேஃபட்டேரியா செட்டப் கூட பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.